வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்கு? இன்னைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ நாளைக்கு எப்படி என்ன நடக்கலாம்? எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட ஒரு நல்ல ஸ்டாக்கு, ஒரு நல்ல பிரைஸ் ரேஞ்சில ஒரு பிரேக் அவுட்டுக்கு ரெடியா இருக்கிற ஸ்டாக் இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம எந்த ஸ்டாக்க பத்தி பேசுறோங்கிறது. ஸோ கமிங் பேக் டு நிஃப்டி. நிஃப்டி வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. நேத்து ஒரு 10, 15 புள்ளி நெகட்டிவ்ல முடிச்சிருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பாட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அடுத்த மூவ்க்கு போவான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஒரு 1000 புள்ளி சாரி, இந்த பாயிண்ட் பாருங்கள், 2464 தான் ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 300 புள்ளிகள் ஃபால் ஆகுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரீஜனுங்க. ஃபால் ஆச்சுன்னா நான் வந்து நிஃப்டி பீஸ் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துக்கு வரும்போது நிஃப்டி பீஸ் எக்ஸ்ட்ராவாக அக்யூமுலேட் பண்ண போகிறேன். ஸோ இது என்னுடைய முடிவு. அப்புறம் அடுத்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கான்னா, அதே தான், அவனும் ஒரு நல்ல சப்போர்ட் ரீஜனில் இருக்கான். இவனெல்லாம் நிஜமாக ஐ மீன் ட்ரஸ்ட் ஒர்த்தி. ஏற்கனவே ஒரு நல்ல ஜோனில் இருக்கான். இப்போ வந்து திரும்பி சப்போர்ட்டில் விழுந்திருக்கான். ஸோ சப்போர்ட் ஏரியாஸ் வந்து அக்யூமுலேஷன் ஜோனாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்ஸ் ரீஜன்ஸில் வந்து நம்ம ஸ்டாக்கை அக்யூமுலேட் பண்ண க கற்றுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ண முடியும். நார்மலாக 12-13% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற இடத்துல லாங் டேர்மில் 14-15% கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்போ நம்ம வந்து சப்போர்ட் ரீஜனில் வந்து ஸ்டாக் அக்யூமுலேட்ஸ் பண்ணோம்னா. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு முக்கியமான டிப்பு ஆர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். பழக பழக தான் கற்றுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பார்த்தீங்கனாலும் அதே தான், ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து நகர்ந்தவன் இன்னைக்கு வந்து பாருங்க, இதுலேருந்து நல்லா ஏறி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இப்படி ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது அக்யூமுலேஷன் ஜோனில். இந்த ஸ்டாக்கையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டாக் இன்னைக்கு லீவுங்கிறதுனால நான் அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் மார்க்கெட் ட்ராக்கிங் ஐ மீன் சில பல ஸ்டாக்ஸை பார்த்து வச்சேன். ஏதோ ஸ்டாக்ஸ் வாங்க முடியுமா, ஏதோ ஒரு நல்ல பிரேக் அவுட் ரீஜனில் இருக்காங்களா ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபியூ ஸ்டாக்ஸை பார்த்ததில் எனக்கு ஃபேவரேட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாக் வந்து விப்ரோவாக இருக்கான். ஸோ இந்த விப்ரோ என்ன ஃபார்மேட்டில் இருக்கான்னு பாருங்களேன். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ண பேட்டர்ன் தான், அதே பேட்டர்னில் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வீக்லி சார்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் விப்ரோவோட வீக்லி சார்ட். ஓகேங்களா? ஸோ இவனை பார்த்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஐசைட்லேயே தெரியும் என்ன ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணிட்டு வரான்ட்டு. ஓகேங்களா? இதுதான் வீக்லி சார்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு அழகான ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு வரான். இப்போ இந்த இடம் தான் இதுதான் வந்து கப்புடைய பேஸு. ஐ மீன் அவனுக்கு எப்படி இதாகிட்டு வரான்னு பாருங்களேன். இதுதான் வந்து கப்பு, இதுதான் ஒரு ஹேண்டிலு, இது அடுத்து சின்ன ஹேண்டிலு. இப்போ இதை பிரேக் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுனா இந்த ஒரு இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ சாரி, இங்கே போய் மெஷர்மெண்ட், சாரி, இங்கே ஒரு சென்டர், இது கப்புடைய டார்கெட் எப்படி கணிக்கணும்னா, நம்ம சென்டரில் கப்புடைய ரேடியஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து 36%. இந்த 36%ஐ அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்த 36% இங்கே வரும். இங்கேருந்து நமக்கு 36% வந்து டார்கெட். 36%, அதாவது 752 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்க போகுது, 752. ஸோ இது பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஜஸ்ட் வெறும் டெக்னிக்கல்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எடுக்கலாம். பட் ஆனால் நம்ம லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண போகிறோன்னா அதுக்குண்டான ஃபண்டமெண்டல்ஸும் செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் வந்து புத்திசாலித்தனம். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால், நான் பிரேக் அவுட் நடந்துச்சுப்பா, இது ஒரு 10% கேப்சர் பண்ணேன், அப்படி கேப்சர்னா ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வர போகிறோன்னா நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தேவையில்லை. பட் ஆனால் நம்ம வந்து லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸும் செக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட் டேர்மில் தான் ஹோல்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. பட் ஆனால் லாங் டேர்ம் ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு பெனிஃபிட்டு. இதை லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ விப்ரோ ஸ்க்ரீனரில் போய் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், விப்ரோன்னு உங்களுக்கு புரியும். இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 35, அவனுடைய கரண்ட் பிஇ வந்து 25.6, கரண்ட் ப்ரைஸ் 547, டிவிடெண்ட் ஈல்டு 0.18% கொடுக்குறான். டெட்டு 16,000 crore. இது ஒன்றும் பெரிய டெட்டெல்லாம் இல்லை.
ஸோ இண்டஸ்ட்ரி பியை விட கரண்ட் ஸ்டாக் பி வந்து லெஸ்ஸாக தான் இருக்கான். ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் நல்லது. ஐ மீன் லைக் ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஓகேங்களா? இவனுடைய லாங் டேர்ம் ஹை ஆல் டைம் ஹை வந்து 711. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக அந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் 20 டே சாரி 200 டே மூவிங் ஆவரேஜோட பக்கத்துலேயே தான் இருக்கான். ஸோ 546ல் ஒரு நல்ல பையிங் ரேஞ்ச் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இவன் இந்த பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். லைக் ஒன்லி இவன் மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக இருக்கான். ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இவனுடைய ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ஆவரேஜ் ரிசல்ட்ஸ் தாங்க. லைக் ஒரு ஹியூமங்கஸ் க்ரோத்தெல்லாம் காட்டல. நார்மலாக ஒரு 2700 கோடி 2800 கோடி 3000 கோடி ஜஸ்ட் நார்மலாக கிராஜுவலாக க்ரோத் ஆகிட்டு இருக்கான். அதனால தான் இவன் ஸ்டாக் வந்து அடி வாங்கியிருக்கு ஷேர் ப்ரைஸு. மற்றபடி க்ரோத் வந்து கிராஜுவலாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபேஸில் இல்லை. ஓகேங்களா? நான் ஏன் இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் முக்கியமான ரோல். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூன் 2023லேருந்து அழகாக ஏற்றிட்டு போகிறான் பாருங்க. 32 6.32 6.47 70 96 7.12. அதே மாதிரி டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 7.56 8.03 8.13 8.28 8.25. ஸோ டிஐஐஸும் எஃப்ஐஐஸும் வந்து அக்யூமுலேட் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்கை. அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக் வந்து இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்ல இருந்து 13 12.43 12.16 11.76 11.68. ஸோ இது வந்து ஒரு நல்ல அழகான இண்டிகேஷன் தட் வந்து நம்ம ரீட்டைல் பீப்புள் வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கான்ஃபிடென்ஸை. மார்க்கெட் எப்பயுமே அப்படி தான் நகரும். லைக் இந்த ஒரு ஸ்டாக் வேஸ்ட்டுன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை பரப்பி லைக் டிஐஸும் எஃப்ஐஎஸும் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க நல்லா. ஸோ இந்த பேட்டர்னை பிடிச்சி தான் நான் வந்து இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக எல்லாருடைய ரேடார்லையும் இருக்கணும் அப்படின்னு பிரேக் அவுட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கான். ஸோ இந்த ஸ்டாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு தான் யோசித்து சொன்னேன். ஸோ இப்போ மந்த்லி சார்ட்லையும் பாருங்களேன். மந்த்லிலையும் உங்களுக்கு அழகாக தெரியும். ஒரு கப் வித் ஹேண்டில் பிரேக் பண்ணிட்டான் ஏற்கனவே இதில். ஸோ மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு வந்து கப்போடைய பேஸு. ஸோ இதில் பாருங்கள் அழகாக உங்களுக்கு கப்பு அண்ட் ஹேண்டில் இதை பிரேக் பண்ணிட்டான் ஏற்கனவே. ஸோ இப்போ என்ன நடக்கும்? இப்படி நடந்து இப்படி போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வருவான். லைக் 719. அதை தாண்டிட்டானா 752. இது வந்து நாளைக்கே நடக்கும்னு சொல்லலைங்க. லைக் கிராஜுவலாக தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக அவன் நகது போவானுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை உங்கள் ரேடாரில் வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி 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 இப்படி போவாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைனில் ராக்கெட் மட்டும்தான் போகும். ஸ்டாக் மார்க்கெட் போகாது. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் கற்றுக்குவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாரும். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. இட் ஹெல்ப்ஸ் மீ அண்ட் இட் மோட்டிவேட்ஸ் மீ. தேங்க்யூங்க. தேங்க்ஸ் யூ வெரி மச். நாளைக்கு பார்க்கலாம். பை.